இவர் என்னோட புருஷன் தான். எங்க 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 துளசி, துளசி, எங்க ஐயோ ஏய், நீ இப்போ சின்ன தம்பியோட மனைவி, அதை ஞாபகம் வச்சுக்கோ. என்னங்க இப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றேன்? நான் சரியா தானே சொல்றேன்? நானே ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். நீங்களும் வந்து என்ன வார்த்தையில கொல்லணுமா? இந்த தாலி என் கழுத்துல இருக்கிறதால அப்படி ஒரு வார்த்தைய சொல்வீங்களா? நான் என்ன விரும்பியா கட்டிக்கிட்டேன்? எனக்கே தெரியாதுங்க. என்னையும் அத்தையும் காப்பாத்த சின்ன தம்பி இப்படி பண்ணிட்டாரு. அந்த ஊர்ல எல்லாரும் முன்னாடியும் வச்சு சின்ன தம்பி தான் என் புருஷன்னு ஏன் வாயாலே நான் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் அப்படி சொல்லிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருங்க. நான் இந்த தாலிய கழட்டிடுறேங்க. சின்ன தம்பி பாவம், அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துதான் கழட்ட யோசிச்சு பயந்துட்டு இருக்கேன். நான் இப்பவே துளசி, எல்லாம் எனக்கு தெரியும். நீ சொல்லிதான் நான் உன்னை புரிஞ்சுக்கணும்னு இல்ல. அப்புறம் உன்னை சின்ன தம்பியோட ஒய்ஃப்னு சொன்னது நான் உன்னை காயப்படுத்துறதுக்காக சொல்லல. நான் மனசார சந்தோஷமா சொன்னதுதான். இது சந்தோஷப்படுற விஷயமாங்க? ஆமா துளசி, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். இதை விட வேற என்ன சந்தோஷம் எனக்கு இருக்க முடியும் சொல்லு? நான் போனதுக்கு பின்னால நீ இப்படி இருக்கணுமா? என்னால் அதை ஏத்துக்க முடியாது. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும். நான் சாகும்போது என் மனசுல இருந்த ஒரே ஒரு ஆசை நீ சின்ன தம்பியை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுதான். அதனாலதான் என் கடைசி மூச்சு இருக்கிறப்பவே உன் கழுத்துல இருந்த நான் கட்டின தாலிய நானே அறுத்தேன். ஐயோ, துளசி, அழாத துளசி. கண்ணை தொடச்சுக்கோ, கண்ணை தொடச்சுக்கோ துளசி. இத பாரு துளசி, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. சின்ன தம்பி மாதிரி ஒருத்தன் உனக்கு கணவனா வரதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவன் உன்னையும் எங்க அம்மாவையும் நல்லா பார்த்துக்குவான் துளசி. அது மட்டும் இல்ல, அவன் தேடிக்கிட்டு இருக்கிற அம்மு நீதான். அதுவும் உனக்கு தெரியும்ல. அவனோட அம்முவை அவன் கூட சேர்த்து வைக்கிறதா சொல்லி நீ அவனுக்கு வாக்கு கொடுத்திருந்தல்ல, அந்த வாக்கை நீ காப்பாற்ற வேண்டாமா? என்ன துளசி யோசிக்கிற? அம்மா கிட்ட சொன்னா உன்னையும் சின்ன தம்பியும் ஏத்துப்பாங்களான்னு யோசிக்கிறியா? இப்ப நீ உடனே சொல்ல வேண்டாம். அதுக்கான சந்தர்ப்பம் வரும்போது அப்ப சொல்லு. அம்மா நிச்சயமா உங்க ரெண்டு பேரையும் புரிஞ்சு ஏத்துப்பாங்க. நீ எக்காரணத்தை கொண்டும் இந்த தாலியை கழட்டவே கூடாது. இந்த தாலி உன் கழுத்திலே தான் இருக்கணும். இதை நீ கழட்டவே கூடாது. கழட்ட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ண. சத்தியம் பண்ணு துளசி. சத்தியம் பண்ண துளசி. இதுதான் என் கடைசி ஆசைன்னு நான் சொன்னேன்ல, அதை நீ நிறைவேற்ற மாட்டியா? நான் சின்ன தம்பிக்கு கொடுத்த வாக்கும் நிறைவேறணும். நீ சத்தியம் பண்ணு துளசி. சத்தியம் பண்ண. சத்தியம் பண்ணு துளசி. துளசி சத்தியம் பண்ணு. என்னால முடியாது. துளசி, துளசி சத்தியம் பண்ணு. துளசி முடியாது.
இப்படியெல்லாம் பேசுனீங்க? ஏப்பா சின்ன தம்பி, ஏய் ஆளே காணும், எங்க போனா? ஏப்பா ஏய், எங்க இருக்கப்பா? ஆளை காணும், எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ஏப்பா ஏய், தண்ணி பாய்ச்சிட்டு வர முனியாண்டினா சொல்லுண்ணா. நம்ம சின்ன தம்பி பாத்தியா? இங்க போனானா? இல்லையா? வரலையே. விடிஞ்சு இம்புட்டு நேரம் ஆச்சு, ஆளை வேற இன்னும் காணும். இவன் இவ்வளவு நேரம் தூங்க மாட்டானே, மேல முடியாம படுத்து கிடக்கானா? ஏய் சின்ன தம்பி, அதானே நினைச்சேன். படுக்க எல்லாம் சுருட்டி இருக்கு, இவ்வளவு நேரம் தூங்க மாட்டானே, எங்க போயிருப்பான் நமக்கு தெரியாம? பட்டறைக்கு போக வாய்ப்பு இல்லை, நம்ம இங்க இருக்கோம். ஒருவேளை தோட்டம் துறவுன்னு போயிருப்பானோ? சக்கரை அங்க ட்ரேச்சிங் பண்ணு. வீடு முழுக்க தேடி பார்த்தாச்சு, அப்ப பின்னாடி வீட்டு தோட்டத்துல தான் இருப்பான். அங்கேயும் பார்த்துருவோம். எப்பா எப்பா சின்ன தம்பி, ஏய் எப்பா சின்ன தம்பி, ஏய் எப்பா சின்ன தம்பி, ஏய் ஆளிங்கானும் தெளிங்கானும் எங்க போயிருப்பான்னு தெரியலையே. வெளியில எங்கேயாவது போயிட்டானா? ஏப்பா சின்ன தம்பி, ஏய் எங்க போயிருப்பான்? ஒருவேளை அம்மா ஏதாவது வேலை சொல்லி அனுப்பியிருப்பாங்களோ? ஒன்றும் புரியலையே. சரி, அம்மாவே கேட்டு பார்க்கலாம். அம்மா அம்மா, என்ன சக்கரை? சின்ன தம்பி எங்கம்மா? இங்கதான் எங்கேயாவது இருப்பான். ஏன் சக்கரை? இல்லம்மா, நான் வீடு முழுக்க தேடி பார்த்தேன், தோட்டம் தரோன்னு தேடி பார்த்துட்டேம்மா. ஆளிங்கானும் தெளிங்கானும். ஒருவேளை நீங்க வேலை எதுவும் சொல்லி விட்டீங்களாம்மா? இல்ல சக்கரை, காலையில எந்திரிச்சதுல இருந்தே நான் அவனை பார்க்கவே இல்ல. ஒருவேளை பட்டறைக்கு போயிருப்பானோ? அங்க இல்லையம்மா, பட்டறையில இருந்தா நானும் வரேன். அங்க இல்லையா அவன்? ஒருவேளை உங்க பெரியய்யாவோட மூலிகை வாங்க போயிருப்பானோ? அவரு கருக்கல்லே கிளம்பி போனாரு, அவர் கூட போயிருப்பான்டா. பாத்தீங்களா மச்சான், கொஞ்ச நேரம் ஆளை காணோன்னதும் எப்படி பதறாங்க பாருங்க. ஒரு வேலைக்காரனுக்கு இந்த வீட்டில் இருக்கிற ராஜ மரியாதை மாதிரி வேற எங்கேயும் கிடைக்காது. மச்சான், நம்ம கை கோத்துதான் அவனை எப்படியாவது பத்தி விடணும். பெரிய இடைஞ்சலா இருக்கிறான். விவரம் தான்யா. உன் மகனுக்கு சின்ன தம்பி இடைஞ்சலா இருக்கான்னு என்னைய கோர்த்து விடுறியா? அதுக்கெல்லாம் நான் சிக்க மாட்டேன்டியோ. என்ன மச்சான்? ஒன்றும் இல்லை மச்சான், சீக்கிரமா பத்தி விட வேண்டியவங்களெல்லாம் பத்தி விடணுமே யோசிச்சுட்டு இருக்கேன்.